அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து சிக்கந்தர் கடையில் வந்து நம்ம வந்து தோசைக்கல் வாங்கியிருக்கோம். அதுதான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் யூடியூப் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். இந்த தோசைக்கல்லோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 550 ரூபான்னு போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டு என்னென்னா 550. இதோட கேஜி என்ன அப்படின்னா 3.5 கிலோ 3600 இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி பார்த்தாவே அதில் ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்தேன். ஆனால் 3.5 கிலோவில் இந்த மாதிரி கல் இல்லை. அதனால நான் 3.5 கிலோவில் ஏதாவது கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மெசேஜ் பண்ணேன். அவங்க 3600 இந்த மாதிரி கல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நானும் ஆர்டர் போட்டேன். நானும் தோசைக்கல் அந்த வெயிட்லெஸ்ஸாக வாங்கி வேஸ்ட்டாகவே போயிருச்சு. அதில் தோசை நானும் ஒரு வருஷமாக நானும் ட்ரை பண்ணி பழக்கிடலான்னு பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன், பழக்கவே முடியாது லேசான கல்லில். அதனால் எப்போவுமே தோசைக்கல் வாங்கினா வெயிட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த தோசைக்கல்ல ஒரு 3 தோசை ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றினேன். அதுவே லைட்டாக பிஞ்சு வந்துச்சு. அடுத்து ஒன்று நல்லாவே வந்துச்சு. அடுத்து ஃபுல்லாகவே நல்லா வந்துச்சு. தோசை சுட சுட எல்லா தோசையும் சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தோசை சூப்பராக வருது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். அதோட திக்னஸ் பாருங்கள், நல்ல சரியான வெயிட்டாக இருக்கும். என்னால் ஒரு கையில் கண்டிப்பாக இந்த கல்லை எனக்கு தூக்க முடியல. 2 கையையும் பிடிச்சி கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி இதை நான் தூக்குவேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா டக்குனு காலில் ஸ்லிப்பாகி விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெட்டிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.